வணக்கம் நேர்களே, நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரம் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை நாம் இங்கே பதிவு செய்கின்றோம். முக்கியமாக இந்த வாரத்தை பொறுத்தளவில் மத்திய பட்ஜெட் 2024-25 இது குறித்த விவாதங்கள் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. ஏன்னா புதிய அரசுன்னு சொல்ல மோடி 3.0 அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த அரசு வழங்கக்கூடிய முதல் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்தது. இருந்தாலும் கூட எப்படி இருக்கும் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவு இருந்தது. பெரிய அளவு விமர்சனங்கள், ஏன் இந்த விமர்சனங்கள் வந்தது அப்படிங்கிறது இந்த நாட்களில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா ஆந்திரத்திற்கும் பீகாருக்குமான அந்த நிதி பெரிய அளவில் ஒதுக்கப்பட்டிருப்பதும் மற்ற மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இன்று திமுக பெரிய போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறது. இந்த போராட்டம் என்பது இதற்காகத்தான். எதற்காக அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் முழுவதுமாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் திமுக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. திரு மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் ஒரு வீடியோவை இன்னைக்கு காலையில் வெளியிட்டு பேசுகின்ற பொழுது, நான் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கணும், மாறா பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் பேசி கொண்டிருக்கிறோம், ஏன் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரியும் சொல்லி, ஒரு ஆட்சி அப்படின்னு சொன்னால் யார் நமக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்தது தான் ஒரு ஆட்சி அப்படிங்கிறத இன்னும் பிரதமர் மோடி உணரவில்லை என்பதை சுட்டி காட்டி, நீங்கள் மேலும் மேலும் தவறு செய்து கொண்டே இருக்கிறீர்கள், இதனால் மேலும் மேலும் தமிழகத்தில் நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தன்னுடைய அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. பல்வேறு விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டுகின்ற பொழுது, தற்காலிகமாக அல்லது இந்த நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, இந்த நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட்டினை நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த கண்டனத்தையும் அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்ந்து நாம் முன்பே சொன்னது போல, இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்கள், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் அந்த கூட்டத்தினை புறக்கணித்திருக்கிறது. மம்தா பானர்ஜி இன்றைக்கு கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஆனால் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசி ஒரு 5 நிமிடங்களுக்கு உள்ளாகவே அவருடைய மைக் ஆஃப் பண்ணதாக ஒரு தகவல். அதற்கு பிறகு அவர் அங்கே வெளியே செய்தியாளர்கள் சந்தித்து இந்த மாதிரி என்னை பேச அவங்க அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி தான் வெளிநடப்பு செய்த அந்த காரணத்தையும் அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த நிதி ஆயோக் கூட்டம், பட்ஜெட், இது தொடர்பான விவாதங்கள் இவையெல்லாம் இந்த வாரத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருந்திருக்கிறது. அதை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது திரு அன்புமணி அவர்கள் சொன்ன ஒரு கருத்தும் இந்த வாரத்தில் பெரிய அளவில் விவாதிக்கப்படுது. ஏன்னா திரு அன்புமணியோட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அந்த நாளில் சில மணி நேரங்கள் கழித்து கேட்கின்ற பொழுது, என்ன தமிழ்நாட்டுக்கு எதுவுமே திட்டங்கள் இல்லை அப்படின்னு அவரிடம் அந்த கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவர் சார், நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 25 சீட்டு எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நிறைய வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடந்து போகிறாரு. நான் முழுமையாக அதை படிச்சுட்டு எங்களுடைய கருத்தை நான் சொல்கிறேன், ஒன்று டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும்போது, திரு அன்புமணி அவர்கள் சொன்ன இந்த ஒரு பார்வை, அப்போ நீங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஒரு மாநிலம் பெற்றுத்தந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திட்டங்கள் வழங்கப்படுமா அல்லது உங்களுக்கு நிதி அளிக்கப்படுமா அப்படிங்கிற அந்த கேள்வியை இணையத்தில் பல பேரும் திரு அன்புமணிக்கு எதிராக வைத்ததையும் நாம் இந்த வாரத்தில் பார்க்க முடிந்தது. அதை தொடர்ந்து நாம் முன்பே சொன்னது போல, பட்ஜெட் குறித்த பல்வேறு விளக்கங்களையும் பாஜக அரசு இணையதளங்கள் மூலமாக தாங்கள் செய்தது சரிதான், நாங்கள் சரியாக இருக்கிறோம், எல்லா மாநிலங்களையும் நாங்கள் ஒன்றாகத்தான் பார்க்கிறோங்கிறத நிலைநிறுத்துவதற்கான பல முயற்சிகளையும் பண்ணி கொண்டிருந்ததை நான் பார்க்க முடியும். ஏன்னா எல்லா மாநிலத்தையும் நாங்கள் சொல்ல முடியாங்க, மாநிலத்தினுடைய பெயர் சொல்லவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் அது இல்லை அப்படின்னு அர்த்தமாகாது. விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருடத்திற்கு 3 முறை வழங்கக்கூடிய அந்த தொகையாகட்டும், இன்னும் பிற திட்டங்களாகட்டும், எல்லாமே எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு திட்டம் தான். இப்போ இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா, இது ஆந்திரத்துக்கு மட்டும், கேரளத்துக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனாலும் கூட நிதி ஒதுக்கீடு தான், நீங்கள் திட்டங்களை விட, புதிய திட்டங்களை விட எந்தெந்த மாநிலங்களுக்கு அவர்கள் கேட்கின்ற தொகையோ அல்லது வழக்கமாக வழங்க வேண்டிய தொகையோ இதையெல்லாம் சரிவர அல்லது பாரபட்சமின்றி வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. குறைந்தபட்சம் இந்த அறிவிப்பு கூட இந்த பட்ஜெட்டில் இடம்பெறல. நீங்கள் அறிவித்து விட்டு வழங்காமல் இருக்கிறது தனி, ஆனால் அறிவிப்பே இல்லாமல் போகிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம்ங்கிறத பதிவு செய்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த பட்ஜெட் விவகாரங்களை எல்லாம் தாண்டி இந்த வாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா, திரு கார்த்தி சிதம்பரம், திரு EVKS இளங்கோவன், காங்கிரஸ் தலைவர்கள், இவர்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த
மோதலுங்கிறது வந்து வார்த்தை போர்னு வச்சுக்கலாம். மோதல்னா கூட பெரிய வார்த்தையாக இருக்கும். திரு கார்த்தி சிதம்பரம் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, நம்ம கூட்டணியால் தான் ஜெயிச்சிருக்கிறோம், அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. திமுக கூட்டணி, நம்ம ஒரு இந்தியா கூட்டணி அமைச்சு பலமாக நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறோம். நான்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வைத்த ஆள், எனக்கு சீட்டு கிடைச்சிது, வென்றோம். இங்கே ஜெயிக்கிறதுக்கு எல்லாருமே காரணமாக இருந்திருக்கிறாங்க. மகளிருக்கு வழங்கக்கூடிய ஒரு 1000 ரூபா சாதகமாக இருந்திருக்குது தமிழ்நாடு அரசு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல பெயர் இருக்குது நம்ம மாநிலத்தில். திட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயமே இந்த வெற்றிக்கு பயன்பட்டுருக்கு. ஆனாலும் கூட அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வைக்கிறார் இந்த இடத்துல. இந்த விஷயம்தான் இணையதளத்தில் பெரிய அளவில் பரப்பப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இன்னும் வந்து ஒன்று ஆட்சியில் நம்ம பங்கேற்கவில்லை, 2024 நம்ம அதை நோக்கி போகணும்னு அவர் சொல்றார். இதற்கிடையில் இது சம்பந்தமான திரு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது, திரு கார்த்தி சிதம்பரம் சுயநலவாதியாக அவர் செயல்படுறாரு, அவரால் தனித்து நின்று இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்வினை, கடுமையான எதிர்வினை சில செய்தி தொலைக்காட்சிகளில் திரு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் பேசுகின்ற பொழுது அது கடுமையான சில விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக திரு கார்த்தி சிதம்பரம் இன்று என்ன பண்ணியிருந்தாருன்னா, தன்னுடைய வலைதள பக்கத்தில் வந்து இந்த முழுமையான வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் எந்த இடத்துலையுமே வந்து என்னுடைய வெற்றி காரணம் காங்கிரஸ் மட்டும்தான்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை, திமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து தான் இந்த வெற்றி வந்து சாத்தியமாயிருக்குது. ஆனால் கட்சி ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது கட்சி வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த அரசாங்கத்தில் பங்கேற்கணும், ஆளுகின்ற அரசில் நாம் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு. இன்னொன்று, சில குறைகள் இருக்கின்ற பொழுது, ஆளுகின்ற அரசில் சில குறைபாடுகள் இருக்கின்ற பொழுது அதை நம்ம சுட்டி காட்டணும், கண்டிப்பாக அந்த பொறுப்பு இருக்குது. அந்த மாதிரி சுட்டி காட்டும் போது தான் மக்கள் நம் மீது பார்ப்பார்கள், நம்மை நோக்கி அவர்கள் வருவார்கள், காங்கிரஸ் கட்சி மீது நம்பிக்கை வரும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த அரசின் மீது எதுவும் குறைகள் இருந்தால் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதே போன்று அந்த சில கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் வரும்போது தெரிவிக்கிறாங்க, ஆட்சியின் மீது சில அதிருப்தியோ அல்லது ஒரு குறைபாடுகளோ வருகின்ற பொழுது அதை விமர்சனம் பண்ணுறாங்க விசிக்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி செய்வதில்லை. நாம் அந்த மாதிரி பாராட்ட வேண்டிய விஷயங்களை, மகளிருக்கு இலவச பேருந்து, 1000 ரூபாய் உரிமை தொகை, இதெல்லாம் நம்ம நிச்சயமாக பாராட்டுவோம். அதே மாதிரி விமர்சனம் பண்ணுகின்ற பொழுது விமர்சனம் செய்ய வேண்டியவற்றை நாம் விமர்சிக்கணும். அப்போதான் நம்ம நோக்கி வருவாங்க. இல்லாட்டி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் பக்கம் இளைஞர்கள் போகிறாங்க, சீமான் பக்கம் சில பேர் போயிட்டு இருக்காங்க இளைஞர்கள். ஸோ நம்ம பக்கம் காங்கிரஸ் பக்கம் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் மீண்டும் சொல்கிறேன், கூட்டணியால் தான் வெற்றி பெற்ற. நாளைக்கே பத்திரிகை எழுதிடாதீங்க கூட்டணி இல்லாம தான் ஜெயிக்கிறோம் சொல்லல, கூட்டணியால தான் ஜெயிக்கிறோம். ஆனா கூட்டணிக்கு நாங்களும் நல்ல வேல்யூ கொண்டு வரோம் என்பதை மட்டும் பதிவு செய்யணும். என்னதான் 8 பேர் 9 பேர் எம்பி ஆனாலும் அதெல்லாம் கொடுத்து வச்சவன் தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க, நான் ஜெயிச்சேன், அது மட்டுமே கட்சிக்கு பத்தாது. ஒரு 8 9 எம்பி இருக்கிறது மட்டுமே கட்சிக்கு பத்தாது. உள்ளாட்சி பிரதிநிதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் உருவாக்கினால்தான் கட்சி வந்து வலிமையாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளும். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல், கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல், மாநில அரசாங்கத்திலே பங்கேற்காமல் ஒரு கட்சி வளரவே முடியாது. ஸோ இந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களுக்கும் திரு கார்த்தி சிதம்பரம் நடந்த அந்த வார்த்தை போற நேருக்கு நேராக கூட அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. இந்த மாதிரி அவர் பேசிய பேச்சுக்கு ஈவி.கே.எஸ். அவர்கள் எதிர்வினை ஆற்றியது, அதற்கு அவர் சொன்ன பதில், இதெல்லாம் இந்த வாரத்தில் பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருந்தது. அதை தாண்டி அதிமுக பக்கம் நம்ம போய் பார்க்கின்ற பொழுது சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 அந்த தேர்தல், சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கின்ற பொழுது தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவராக இருக்கிறது பிரசாந்த் கிஷோரை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு செய்யப்பட்டதா. இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படலை, இருந்தாலும் கூட பெரிய அளவில் சில தகவல்கள் கசிந்து பேசப்படுது. இது போன்ற ஒரு முயற்சியை அதிமுக தலைமை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது குறித்து ஒரு உரையாடல் கட்சிக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கு மத்தியில், நிர்வாகிகளுக்கு மத்தியில் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இப்போதே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஏன்னா கடந்த முறையும் 2021 முதலாக அதிமுக பிரசாந்த் கிஷோரை அவர் முயற்சியில் ஈடுபடுது, அப்புறம் பின்வாங்கினார்கள். பின்பு திமுக அவர்களுக்காக இது மாதிரி இருந்த சூழ்நிலையில் மீண்டும் நம்ம 2026 அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் சமீபத்தில் அந்த வழக்கு ஒன்றில் பேசுகின்ற பொழுது, ஏன் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயரை வைத்து நீங்கள் இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்கீங்க, அதிமுக பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கின்ற பொழுது எப்படி பொதுச் செயலாளர்னு குறிப்பிடலாம்
அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அதில் வருத்தம் தெரிவித்து நாங்கள் மாற்றி மனுவை தாக்கல் செய்கிறோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் அதிமுக தரப்பில் பெரிய அளவு விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. இன்னொரு பக்கம் அந்த ஒருங்கிணைப்புக்கு வேலைகள், ஒருங்கிணைப்பு சம்பந்தமான அந்த சில குழுவினர்கள் எல்லாம் தொடர் முயற்சிகள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் எதுலையுமே ஒரு சரியாயிருச்சு நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே அதிமுக தரப்புல இல்லை. ஏன்னா திரு டிடிவி தினகரன் ஆகட்டும், திரு ஓபிஎஸ், திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், 2 பேருமே சமீபத்திய நேற்று இன்று இந்த செய்தியாளர் சந்திப்புகள்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அந்த கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று திரு டிடிவி தினகரன் சொல்கிறார். திரு ஓ பன்னீர்செல்வம், நான் எங்கே கேட்டேன், உங்கள்கிட்ட எதாவது கேட்டேன்னா என்னைய சொல்லி, இல்லை எனக்கு கட்சியில் சேர்த்துக்கன்னு யார்கிட்ட நான் போய் நின்றுனா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே ரொம்ப டெவலப்மெண்ட்டாக புதிய செய்தியாக பார்க்கக்கூடியது 26 தேர்தலில் எப்படி திமுக குழு அமைத்து அதுக்கான முக்கியமான தலைவர்கள் திரு ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட தலைவர்களை வைத்து அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை தொடங்கிவிட்டார்களோ, அதே போன்று நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி வியூக வகுப்படாக இருக்கக்கூடிய திரு பிரசாந்த் கிஷோர் அனுவருக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் அதிமுக வரத்தில் புதிய ஒரு விஷயமா இருக்குது. நிறைவாக நியூஸ் அண்ட் வியூஸில் நம்ம சொன்னால் ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமானது. ஒரு ஓட்டுநர், வேன் ஓட்டுநர், பள்ளி அந்த வாகனத்தை, பள்ளி வாகனத்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர் செமலையப்பன், திருப்பூர் பக்கம் வெள்ளக்கோவில் பகுதியை சேர்ந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மெட்ரிக் பள்ளியில் வாகன ஓட்டுநராக இருக்கிறாரு. அந்த வாகனத்தை இயக்கி கொண்டு வருகின்ற பொழுது குழந்தைகள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அவருக்கு திடீரென்று நெஞ்சு வலி வருது. அது மாரடைப்பாக மாறி அது ஒரு மாதிரி அந்த சூழ்நிலையை அவர் புரிந்த உடனே அவர் அப்படியே அந்த வாகனத்தை மிக லாபமாக ஓரமாக கொண்டு நிறுத்தி, சேஃபாக பாதுகாப்பாக ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தி அப்படியே அந்த ஸ்டேரிங்லேயே தலையை கவிழ்ந்து மயக்கம் அடைகிறார். அவர் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அதிர்ச்சி அடைந்து. ஆனால் மருத்துவமனைக்கு போன பிறகு அவர் வரும் வழியிலேயே உயிர் பிரிந்து விட்டது அப்படிங்கிறது மருத்துவர்கள் அவருடைய இறப்பை உறுதி செய்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, தனக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, தன்னுடைய உடல் என்ன செய்துன்னு அவரால் அந்த நேரத்தில் ரொம்ப சில நொடிகள் தானே என்ன நடக்குன்னே அவரால் அதை கணிக்க முடியல. ஆனாலும் கூட ஏதோ ஒரு தவறுதலாக நம்மளால் இயங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அதை ரொம்ப பொறுமையாக நம்மை நம்பி பள்ளி குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை ஓரமாக சரியான முறையில் பாதுகாப்பாக நிறுத்தி விட்டு தன்னுடைய உயிரை அவர் இழந்திருக்கிறார், ஒருத்தர் உயிரை விட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பலரும் சொல்கிறது நம்ம அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது பள்ளி நிர்வாகமாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் நேரடியாக போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் நாம் இந்த வாரத்தில் பார்க்க முடியுது. அவருடைய புகைப்படத்தை பெரிய அளவில் அவர்கள் மாலை மரியாதை செய்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையிலும் கூட தனக்கு ஒரு இடர் வரும்போது கூட பிறருடைய உயிரை காப்பாற்றணும், பிறருடைய உயிருக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்று ஒன்றை அவர்கள் அந்த முடிவெடுத்து செயல்பட்ட விதம் பாராட்டுக்குரியது என்பதை நம்ம இந்த நேரத்தில் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அது அரசு சார்பில் அவருடைய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள்லாம் நேராக போய் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதலுக்குரிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடிந்தது. இதே போன்று பல்வேறு விஷயங்கள், பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து இருந்தாலும் கூட நம்ம ஒரு சிலவற்றை மட்டும் நாம் இந்த நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக பார்த்திருக்கணும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.